Good morning to all. Previous class la நம்ம என்ன பார்த்தோம் 8th லெசன்ல அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல முன்ன கிளாஸ்ல நம்ம பார்த்த டாபிக் வந்து அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டம் மாடல் அப்படிங்கிற டாபிக்கை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஆட்டம் மாடல் வந்து என்ன அப்படின்னா அதாவது ஜே தாம்சன் ஆட்டம் மாடல், ரெண்டாவது வந்து அதாவது ரூதர்போர்ட் ஆட்டம் மாடல் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து நம்ம பார்த்தோம். ஜே தாம்சன் ஆட்டம் மாடலில் நம்ம வந்து பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஆட்டம்ங்கிறது ஒரு ஸ்பியரு, அதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான் வந்து அங்கேயும் இங்கேயுமா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதாவது ஆட்டம்ங்கிறது ஒரு நியூட்ரல். ஏன் அப்படின்னா எலக்ட்ரானும் அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜஸ் எலக்ட்ரானுடைய நெகட்டிவ்லி சார்ஜஸும் புரோட்டானுடைய பாசிட்டிவ் சார்ஜஸும் வந்துட்டு ஈக்குவல் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ரூதர்போர்ட் ஆட்டம் மாடலில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து லாட் ஆஃப் எம்டி பிளேஸ் வந்து கொண்டிருக்கு, சென்டரில் வந்துட்டு நியூக்ளியஸ் வந்து கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு, பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் வந்து நியூக்ளியஸில் இருக்குது அப்படின்லாம் சொல்லி ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். அந்த நியூக்ளியஸினுடைய சைஸ் என்ன, ரூதர்போர்ட் ஆர்பஹாட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டினுடைய கன்க்ளூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டினுடைய ரிசல்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆட்டம் மாடல், மூணாவது ஆட்டம் மாடல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர் ஆட்டம் மாடல். போர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? போர் நீல்ஸ் போர் ஆட்டம் மாடல், ரூதர்போர்ட் ஆட்டம் மாடல் முன்ன பார்த்தோம். இது வந்து நீல்ஸ் போர் ஆட்டம் மாடல், போர் ஆட்டம் மாடல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? ஆட்டம் மாடல். சரி, ஓகே. இப்போ இதில் நம்ம என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஆட்டங்கிறது ஸ்பியர் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஆட்டம்ங்கிறது என்னது? ஸ்பியர் அப்படிங்கிறது ஆல்ரெடி we know that. சரியா? இதுதான் வந்துட்டு என்னது? ஸ்பியர். சென்டரில் வந்துட்டு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரூதர்போர்ட் சொல்லிட்டார். இதுதான் நியூக்ளியஸ். சரியா? எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி சர்க்குலர் ஆர்பிட்டலில் ரிவால்வ் ஆகி வருது. சரியா? எந்த ஆர்பிட்டலில் ரிவால்வ் ஆகி வருது? சர்க்குலர் ஆர்பிட்டலில் வந்து ரிவால்வ் ஆகி வருது. The electron in the atom can revolve around on the nucleus. இதான் வந்துட்டு எலக்ட்ரான். இது என்ன பண்ணுது அப்படின்னா சர்க்குலர் ஆர்பிட்டலில் வந்துட்டு ரிவால்வ் ஆகி வருது. சரியா? இதில் ரிவால்வ் ஆகுது, சர்க்குலர் ஆர்பிட்டலில் வந்துட்டு ரிவால்வ் ஆகுது. இதான் வந்துட்டு அவர் சொன்ன ஃபஸ்ட்டு கான்செப்ட். எலக்ட்ரான் வந்து எப்பயுமே சர்க்குலர் ஆர்பிட்டலில் தான் ரிவால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது கான்செப்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, இது எதனால் வந்து சுற்றுது? சர்க்குலர் ஆர்பிட்டலில் எதனால் சுற்றுது எலக்ட்ரான்? ஒய் எலக்ட்ரான் அண்ட் ரிவால்வ் அரவுண்ட் ஆன் த நியூக்ளியஸ்? வாட் இஸ் ரீசன்? ஸோ த எலக்ட்ரான் கேன் ரிவால்வ் அரவுண்ட் ஆன் த நியூக்ளியஸ் டியூ டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் between nucleus and the electron provide the centripetal force. centripetal force வந்துட்டு என்ன பண்ணுது? ப்ரொவைட் பண்ணுது. centripetal forceால தான் வந்து எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்க்கு மேலே வந்துட்டு சுற்றுது. இப்போது சேட்டலைட் வந்துட்டு எர்த்து சுற்றுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதே மாதிரி தான் இது ஒரு ஃபோர்ஸால தான் எலக்ட்ரான் வந்துட்டு ரிவால்வ் ஆகுது. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ரிவால்வ் ஆகாது. ஃபோர்ஸ் இருந்தாவே எனர்ஜி இருக்கும், உனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ வந்து இந்த இது இருக்குங்காட்டி தான், அந்த ஃபோர்ஸ் இருக்குங்காட்டி தான் சர்க்குலர் ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகுது. சரியா? இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி? ஃபர்ஸ்ட் லெசனில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம கூலும் லா அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். என்னது? கூலும் லா. கூலும் லா அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். அந்த கூலும் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாருங்க, F = 1/4 epsilon naught Q1
q2 divided by r ஸ்கொயர். rங்கிறது டிஸ்டன்ஸ், ரெண்டு சார்ஜஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். q1ங்கிறது ஒரு சார்ஜஸ், q2ங்கிறது another சார்ஜஸ். இப்போ ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில் அதாவது ஃபோர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சார்ஜஸ் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், இதுவும் பாசிட்டிவாக இருந்தால் ரிப்பல்சன் ஃபோர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ் இருந்தால் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அப்போ எலக்ட்ரானுக்கு வந்து ஹேஸ் நெகட்டிவ்லி சார்ஜஸ் உங்களுக்கு வந்து தெரியும், நியூக்ளியஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜஸ் வந்துட்டு உனக்கு தெரியும். இப்போ ரெண்டுக்கு இடையில் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் தான் வந்து சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய காரணமாக இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகுது. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, the electron in the atom can revolve around the nucleus in circular orbit under the influence of Coulomb force. Coulomb force means electrostatic force provides the centripetal force. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகுது. அது உனக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரே ஒரு ஆர்பிட்டலில் மட்டும்தான் ரிவால்வ் ஆகுதான். போர் சொன்ன ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஆர்பிட்டலில் மட்டும்தான் எலக்ட்ரான் வந்துட்டு ரிவால்வ் ஆகுது. இந்த எலக்ட்ரான் இன் த ஆட்டம் கேன் ரிவால்வ் அரவுண்ட் ஆன் த நியூக்ளியஸ் இன் ஒன்லி ஒன் ஆர்பிட். ஒரே ஒரு ஆர்பிட்டலில் மட்டும்தான் என்ன பண்ணுது, ரிவால்வ் ஆகுது. ஸோ அந்த ஆர்பிட்டல் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரி ஆர்பிட். ஸ்டேஷ்னரி ஆர்பிட் அப்படின்னா அது நிலையான ஆர்பிட், டஸ் நாட் சேஞ்ச் ஃப்ரம் ஒன் பொசிஷன் டு another பொசிஷன். So said to be stationary, only one orbit, mention the only one orbit said to be stationary orbit அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? இது ரெண்டாவது கான்செப்ட். அப்படி வந்து ஒரு ஆர்பிட்டல்ல ஸ்டேஷனரி ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகும்போது, when electron revolve in stationary orbit around the nucleus, what happen? Angular momentum வந்துட்டு கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். சரியா? என்ன ஃபார்ம் ஆகும்? ஆங்குலர் மொமெண்டம் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த ஆங்குலர் மொமெண்டம் கேன் பி ரிட்டன் அஸ் L equal to NH divided by 2π. சரியா? அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது குவாண்டம் நம்பர். என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, குவாண்டம் நம்பர். இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆர்பிட்டை வந்துட்டு என்ன வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஹெச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், பைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், இப்போது ஒரு ஆர்பிட் அப்படின்னா சர்க்கிளில் இருக்குது. ஆஃப் சர்க்கிளுக்கு வந்து ரேடியன்ல எவ்வளவு நாம் சொல்லுவோம், ரேடியன்ல எவ்வளோ சொல்லுவோம், 180 இல்லையா? இப்போ 180னா எவ்வளவு, பை அப்படிங்கிறது 180 டிகிரினா பை அப்படிங்கிறது உனக்கு தெரியும். சரியா? இதே வந்து ஃபுல் ஆர்பிட்டுக்கு வந்து என்ன வரும், 360 டிகிரி. 360 டிகிரினா எவ்வளவு, 360 டிகிரினா ரேடியன்ல எவ்வளவு நம்ம மாற்றுவோம், அப்போ 2π இல்லையா? 2π, அதான் அந்த 2πங்கிறது 2πயில் நம்பர் ஆஃப் ஆர்பிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதான் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்னது, ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். எல்ஸ் ஈக்குவல் டு NH divided by 2π. இது வந்து ஃபார்முலா, ஜிகே கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. இப்போ இதில் என்னன்னா, அதாவது நம்பர் ஆஃப் ஆர்பிட் வந்துட்டு அதிகமாக இருந்தால் அந்த ஆங்குலர் மொமெண்டமும் அதிகமாக இருக்கும். ஆர்பிட் அதிகமாக ஆங்குலர் மொமெண்டம் என்ன பண்ணோம், அதிகமாகும். சின்ன ஆர்பிட்டாக இருந்தால் ஆங்குலர் மொமெண்டம் கம்மியாக இருக்கும், பெருசாக இருந்தால் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரெண்டு வந்து எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் கான்செப்ட். அடுத்தது மூணாவது கான்செப்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த மூணாவது கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹச் கிராஸோட வேல்யூ வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஹச் கிராஸ் அப்படின்னாவே h/2π அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நீ வந்து என்ன போடலாம், NH/2π பதிலாக NH கிராஸ் வந்துட்டு போடலாம். சரியா? அடுத்தது மூணாவது கான்செப்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க.
மூணாவது கான்செப்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்பிட் இல்லை, இதுதான் ஆர்பிட். எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுது. அப்படி ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எப்படி ரிவால்வ் ஆகுது? வேவ் லென்த்தாக வந்துட்டு ரிவால்வ் ஆகுது. எப்படி ரிவால்வ் ஆகுது? வேவ் லென்த்தாக வந்துட்டு கண்டிப்பாக ரிவால்வ் ஆகுது. இப்படி தான் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ரிவால்வ் ஆகும். இப்போ ஃபிஃப்த் ஆர்பிட்டை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டேஷனரி ஆர்பிட்னா ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டு தான். பர்டிகுலர் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகும்போது அது எப்படி வந்து ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வேவாக வந்துட்டு ரிவால்வ் ஆகுது எலக்ட்ரான். அருமையான கான்செப்டே. இது வந்து கண்டிப்பாக நீ வந்து தெரிஞ்சுக்கணும். வேவாக தான் வந்துட்டு என்ன பண்ணோம், எலக்ட்ரான் வந்துட்டு நியூக்ளியஸ் சுற்றி ரிவால்வ் ஆகும். சரியா? அப்படி ரிவால்வ் ஆகும்போது இந்த வேவ் லென்த் வந்து ஆர்பிட்டல் டு ஆர்பிட்டுக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். பெரிய ஆர்பிட்டாக இருந்தால் வேவ் லென்த் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். சின்னதாக இருந்தால் கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, இப்போ எந்த அளவுக்கு இந்த ஆர்பிட்டனுடைய ரேடியஸ் வந்துட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு வேவ் லென்த் இருக்கும். இப்போ வந்து இதே இந்த ஆர்பிட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா வேவ் லென்த் என்ன பண்ணோம்? கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அப்போ ரெண்டு வந்து எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. இப்போ பெரிய ஆர்பிட்டாக எடுத்துக்கிங்கன்னா வேவ் லென்த் வந்து நம்ம எப்படி போடுவோம்? அதிகமாக தான் வந்துட்டு கண்டிப்பாக போடுவோம். வேவ்ஸ் வந்து அதிகமாக தான் வந்து போடும். இப்போ ரெண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. பாருங்கள், the circumference of electron, the circumference of electron, இப்போ சர்க்கிளினுடைய பெரிமீட்டர் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியும். சர்க்கிளினுடைய பெரிமீட்டர் வந்துட்டு என்னது? பெரிமீட்டர் ஏன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்னது? 2πr. என்ன சொல்லுவான்? 2πr. 2πrங்கிறது சர்க்கிளினுடைய பெரிமீட்டர். The circumference of electron is equal to integral multiple of wavelength. Integral multiple of wavelength. Integral அப்படின்னா n, சரியா? நம்பர் ஆஃப் வேவ்ஸ், சரியா? அப்போ பாருங்க, இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் வேவ் லென்த். வேவ் லென்த்துக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம்? ஈக்குவலாக இருக்குது. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமானால் வேவ் லென்த் வந்துட்டு என்ன பண்ணோம்? அதிகமாகும். சரியா? இப்போ வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் இதுவும் என்ன பண்ணுது? அதிகமாகுது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பாக நீ என்ன பண்ணியிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம 7th லெசனில் நம்ம வந்து ஒரு டாபிக் பார்த்துருக்குறோம். என்ன அப்படின்னா டீப்ராக்லிக் வேவ்லென்த். டீப்ராக்லிக் வேவ்லென்த் என்ன? ஆஃப் மேட்டர் வேவ் லாம்டா ஈக்குவல் டு h/mv அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுதான் டீப்ராக்லிக் வேவ்லென்த்து. இதை எடுத்து நம்ம இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ 2πr ஈக்குவல் டு nh/mvயா? ஓகேவா? பாருங்கள், mv. இப்போ நமக்கு இது அங்கே கொண்டு போயிடும். mv அந்த சைடு கொண்டு போயிடும், 2π கீழே கொண்டு வரோம். அப்போ mvr ஈக்குவல் டு nh/ என்ன வரும்? 2π. சரியா? இப்போ mvr அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? mvrங்கிறது என்னது? ஆங்குலர் மொமெண்டம். நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டல் ரிவால்வ் ஆகுதுன்னா அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் வந்து என்னது? mvr. L ஈக்குவல் டு mvr. சரியா? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? நம்ம ஆல்ரெடி எல்லுக்கு வந்து எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. எல்லுக்கு வந்து எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. சரியா? அப்போ பாருங்கள், நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது? mvrக்கு பதிலாக என்ன போடலாம்? எல் போடலாமா? அப்போ வந்து n அப்படியே வச்சுக்க. h/2π வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? பாருங்கள், h/2π வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? h க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ h/2πக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? h வந்துட்டு போடலாம். அப்போ டீப்ராக்லிக் வேவ் லென்த் எது ஸ்டாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர் ஆட்டம் மாடலில் வந்து ஸ்டாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணுது. பாருங்கள், இது அப்படியே இங்கே வந்துடுச்சு. சரியா? இந்த கான்செப்ட் வந்துடுச்சா? பாருங்கள்,
போர் ஆட்டம் மாடலில் வந்துட்டு என்ன பண்ணுது, டீப்ராக்லிக் வேவ் லென்த் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணுது. சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இதில் வந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வேவ் லென்த் என்ன பண்ணலாம், அதிகமாகும் அப்படிங்கிறது நீ வந்து தெரிஞ்சுக்கிற. ஓகே, ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அடுத்தது இதில் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரே ஆர்பிட்டலில் ஸ்டேஷனரி ஆர்பிட்டலில் வந்துட்டு ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனர்ஜி வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்காது. தி எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நாட் கண்டினியூஸ் பட் டிஸ்கிரீட் ஆகும், கண்டினியூஸாக வந்துட்டு இருக்காது. சரியா, இதுதான் வந்துட்டு குவான்டிசேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நாம் சொல்லுவோம். தி எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நாட் கண்டினியூ, தொடர்ச்சியாக வந்துட்டு கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் வந்து ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் எனர்ஜி வந்து வேரியேஷன் ஆகுது, அதனால் வந்து கண்டினியூவாக வந்து இருக்காது. ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக தான் இருக்கும். இப்போ தி என்ன சொல்லலாம் அப்படின்னா, தி எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நாட் கண்டினியூ பட் டிஸ்கிரீட், திஸ் இஸ் கால்டு குவான்டிசேஷன் எனர்ஜி. வாட் இஸ் குவான்டிசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ 2 மார்க் நம்ம சொல்லியிருக்கிறோம். குவான்டிசேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா என்ன, ஸ்டேஷ்னரி ஆர்பிட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். சரியா, அப்போது எலக்ட்ரான் வந்து ஹையர் ஆர்பிட்டிலிருந்து லோயர் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகுது. பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டா, இது வந்து என்ன பண்ணுது, இது செகண்ட் ஆர்பிட், இது வந்துட்டு செகண்ட் ஆர்பிட், இது நியூக்ளியஸ். இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே ஜம்ப் ஆகுது, ஃபஸ்ட் செகண்ட் ஆர்பிட் வருது, இப்படி வருது. இப்போ அல்லது என்ன செய்யலாம் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு இது செகண்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ செகண்ட் ஆர்பிட்டிலேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஜம்ப் ஆகுது. அப்படி ஜம்ப் ஆகும்போது எனர்ஜி டிஃப்ரெண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இங்கே கம்மியான எனர்ஜி இருக்குது, இங்கே அதிகமான எனர்ஜி இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஹையஸ்ட் ஆர்பிட்டிலேருந்து லோயஸ்ட் ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஜம்ப் ஆகும்போது அந்த எனர்ஜி டிஃப்ரெண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இப்போ இது வந்து ஃபைனல், இது வந்து இனிஷியல் அப்படின்னு நம்ம பார்த்தோமா. பாருங்கள், ஃபைனல் எனர்ஜியிலேருந்து நம்ம இனிஷியல் எனர்ஜி வந்துட்டு என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். சரியா, அப்போ சப்ராக்ட் பண்ணணுமா, எனர்ஜி டிஃப்ரெண்ட் வந்துட்டு கிடைக்குதா. ஸோ அந்த எனர்ஜி டிஃப்ரெண்ட் தான் வந்துட்டு என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷனாக வந்துட்டு மாறுது. ஒரு ஆட்டம் பாம் வந்து எக்ஸ்ப்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், இப்போ ஹிரோஷிமா நாகசாகியில் ஒரு பாம், யுரேனியம் பாம் போட்டு ஃபுல்லாக வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ணாங்க. அப்போ எக்ஸ்ப்ளோஸ் ஆகும்போது பயங்கரமான அளவுக்கு ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் ஆகி நிறைய லிவிங் ஆர்கானிக்ஸை அஃபெக்ட் பண்ணது. அது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, சின்ன கிளாஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போது அதுலேருந்து பயங்கரமான ரேடியேஷன்ஸ் வந்துட்டு எமிட் ஆகுது. அப்போ வந்து ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டோட்டலி வந்து சேஞ்சஸ் ஆகுது, ஹெவியாக வந்து சேஞ்சஸ் ஆகுது. சரியா, அப்போ வந்து எல்லாம் அதனுடைய சரௌண்டிங்கை டோட்டலாக வந்து பாதிக்குது. அதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு ஆட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட் டு ஆர்பிட் சேஞ்ச் ஆகும்போது அந்த எனர்ஜி டிஃப்ரெண்ட்டை வந்துட்டு வெளியே ரேடியேஷனாக மாறுறது தான் காரணம். இதுதான் வந்துட்டு காரணம். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது அந்த எனர்ஜி டிஃப்ரெண்ட் வந்துட்டு ரேடியேஷனாக வெளிப்படுறது தான் இந்த காமா ரேடியேஷன்ஸ், ஆல்பா ரேடியேஷன்ஸ், பீட்டா ரேடியேஷன்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஸோ இந்த ரேடியேஷன்லாம் வர்றதுனால நமக்கு பயங்கரமான ஹசார்ட்ஸ் வந்துட்டு சந்திக்கக்கூடிய நிலை வந்துட்டு ஏற்படும். அதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு மெயின் காரணம் இதுதான். கேன்சர், நிறையா கேன்சர், ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் வர்றதுக்கு இதுதான் மெயின் காரணமே. சரியா, இது ரொம்ப முக்கியமானது. எலக்ட்ரான்ஸ், when electrons can revolve around on the nucleus at the same time, when electrons jump from outer orbit to lower orbit, the energy difference is produced. The energy difference change into radiations. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு போர் ஆட்டம் மாடலினுடைய பாஸ்டுலேட். ரைட் த பாஸ்டுலேட் ஆஃப் போர் ஆட்டம் மாடல் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான வந்து
முக்கியமான கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. சரியா, அடுத்தது வந்து நம்ம சம் பார்க்கலாம்.